என்ன வேம்பு சார் கூட்டத்தில் ஒரு சொம்பத்துக்கு எரிஞ்சிருக்கீங்க போல. மற்றவங்க பேசுகிறாங்க சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க கோடீஸ்வரங்கள்ல பிச்சைக்கார கோடீஸ்வரங்க உண்மை சார். ஆனால் நீங்கள் பேசலாமா? உங்ககிட்ட அந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்களா? இல்லை பார்த்துருந்தா நீங்கள் தான் சும்மா இருந்திருப்பீங்களா? என்னமோ ஏற்கனவே திமுக கூட ரொம்ப ஜாலியாக தோளோட தோல் சேர்த்து அப்படியே இந்த பாட்டு பாடி முஸ்தஃபா முஸ்தஃபா அப்படியா இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திமுகவுக்கு எப்போ ராசியாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சண்டைக்கு நின்று ஆள் தானே. என்னைக்காச்சும் ஒரு கருத்து எடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். வேம்பு சார் ஆதரித்து போட்டிருக்காரு, பாராட்டி போட்டிருக்காரு. வேம்பு சார் இந்த திட்டத்தை பார்த்து மெய்சிலுது. இந்தியாவிலேயே ஏகப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டிலேருந்து, அதுவும் இந்த 5 வருஷத்தில் நிறையாவே போயிருக்கு. முக்கியமாக இந்த காலை உணவு திட்டம், இந்த மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் நாள் முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், ஏகப்பட்ட திட்டங்கள் இந்தியாவிலேருந்து நிறையா இடத்துக்கு ட்ராவல் ஆகி போயிருக்கு. இங்கேருந்து எடுத்துருக்காங்க. எதுக்காச்சும் ஒன்றுக்கு இது வரைக்கும் வேம்பு சார் வாயை திறந்துருக்காரு இல்லை. அதாவது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு கேட்டாங்களாம். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கே அவ்வளோ காசு கேட்டிருந்தா நீங்கள் ஊருக்குள்ளே இந்த பேராவணி பக்கத்தில் இந்த சோகாவோட பெரிய ஒரு இது வச்சுருக்கீங்கல்ல, நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன், மனநிறைவோடு வாழ்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் வாயிலேருந்து வந்திருக்குமா? ஸ்கூலுக்கே அந்த பாடம் உங்களை படுத்துனவங்க அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் போகிறதுக்கு உங்களை அறுக்காமல் விட்டுருப்பாங்க, உங்கள்கிட்ட இந்த கறக்காமல் இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். திடீர்னு இந்த கட்டமைப்பு ஸ்கூல்லாம் இந்த கூட்டமைப்பாக உட்கார்ந்துருக்குறாங்கல்ல, காசு கேட்டாங்க. காசு கேட்டாங்கன்னு மட்டும் சொன்னாங்களே தவிர காசு ஏன் கேட்டாங்கன்னு சொன்னாங்களா? இல்லை சார் தெரியலை இது வரைக்கும். அவங்கள்ட்ட போய் கேட்போமே. அதான் இப்போ அங்கே வாங்கியிருக்காங்க, இங்கே வாங்கியிருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வாங்கியிருக்காரு, எல்லாம் ஓகே. அதான் என்ன அப்படின்னா இப்போ இந்த 1000 ஸ்கூலுக்கு ஒன்றுமே கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. உண்மை, ஒன்றுமே கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. உன்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கா? அந்த இது சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா? கவர்மெண்ட்டு சொன்ன எல்லாத்தையும் நீ பண்ணியிருக்கியா? சர்டிஃபிகேட்லாம் கொண்டாந்து சப்மிட் பண்ணியா? இது எதையுமே கேட்காம ஒரே நேரத்தில் 1000 ஸ்கூலுக்கான கையெழுத்தை போட்டிருக்காங்க சார். முதல்ல இந்த மாதிரி பிளைண்டாக தூக்கி கொண்டு பெருமைக்காக தூக்கி கொண்டு போயிட்டு கையெழுத்தை போட்டு கொடுத்து நாளைக்கு பின்னைக்கு பிரச்சனைன்னா யார் மேலே விழுகும்? சிங்கிள் விண்டோ பாலிசி கீர்த்தனாமா சொன்னாங்களே, அதே மாதிரி சிங்கிள் விண்டோ பாலிசி அந்த அப்ரூவலுக்காகவும் கிரியேட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். தெரியுமா தெரியாதா? அது மூலியமாக நிறையா ஸ்கூல்ஸு அப்ளை பண்ணி அதுக்கான அப்ரூவலும் சேர்த்து வாங்கியிருக்கு. வேம்பு சார் எங்கேயாச்சும் பண்ணியிருக்கிறாரா? லிஸ்ட்டை கேட்போமா? இதே வேம்பு சார் 2025 போட்ட போஸ்டெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சிருக்கேன் அதே கலைவாணி குடும்பத்துக்கு. இது கலைவாணி குடும்பமா இல்லை களவாணி குடும்பமா சார்? தெரியலையே. அது எப்படி சார் அன்னைக்கு போட்ட போஸ்ட்? அன்னைக்கு ஏன் போஸ்ட்? அன்னைக்கு யார் உங்களை போஸ்ட்டு போட சொன்னால்? வாங்கியாச்சு. இந்த ப்ராசஸை நாங்கள் இது நீங்கள் போட்டது தான். ஏதோ ஒரு நன்றி உணர்ச்சியில் அப்படியே மெய் மறந்து கொண்டாந்து தூக்கி போட்டிங்களே, இன்றைக்கி தூக்கி கொண்டாந்து எறிகிறீங்க. அதான் இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெறும். இந்த கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? கவர்மெண்ட் அரசியல் கட்சிகள் அந்த வேலையை பார்க்கலாம். நீங்கள் இந்த வேலையை பார்க்கறதுக்கான காரணம் என்ன? காரணம் இல்லாமல் இந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் நீங்கள் இந்த வேலையை பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, ஐயா தான் கொண்டாந்து கொடுத்தாப்புல. இந்த ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு பதில் ஐயா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொண்டாந்து ப்ரமோட் பண்ணாங்க. அது என்ன அப்ளிகேஷன் சட்டனாக ஞாபகத்துக்கு இல்லை. ஐயாவோட அப்ளிகேஷன் தான் அது. இந்தியா பூரா இந்த ட்விட்டருக்கு பதிலாகவோ ஏதோ ஒரு இந்த தமிழில் கூட பேர் வச்சாப்புல அரட்டை ஒரு அப்ளிகேஷனுக்கு பதிலாக இதை கொண்டாந்து வச்சாங்க, ப்ரமோட் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு முக்கிய பார்த்தாங்க, முடியலையே. அதுக்கு எவனும் மாற மாட்டேன்ட்டாயில இப்படி கூட உருட்டி பார்த்தாங்க. உண்மையான இந்தியனாக இருந்தால், உனக்கு உண்மையிலே இந்தியா மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணு. இப்படியெல்லாம் லிட்ரலாக அவங்க மிரட்டி பார்த்தாங்க, முடியலை. அதையுமே அது ட்ராப் அவுட் பண்ணிடுச்சு. இவ்வளோ தூரம் பூமாயி உண்மையிலேயே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இப்போ எப்படி தாவேக்கா ஒரு மாற்றுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்திருக்கு, அதே மாதிரி தான் அதுவும் உள்ளுக்குள்ளே வந்துச்சு, வந்த வேகத்தில் போயிருச்சு. இது போகுமான்னு கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது.
அது மக்களோட விருப்பம். ஏன்னா அதை மக்கள் ஏற்றுக்கலை, இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இன்னமும் கொண்டாடுறாங்க, தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க, அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சாருக்கு இன்னும் வயசே ஆகலை. இந்த மேரத்தான் இன்றைக்கி ஓடினார் இல்லையா, இந்த மேரத்தான் இன்றைக்கி எதுக்கு நடத்துனீங்க? இந்த மேரத்தான் லிஸ்ட்டில் இருந்துச்சா? இந்த போதை விழிப்புணர்வு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஏன் ஓடினான்னு இது வரைக்கும் காரணம் யாருக்குமே தெரியலை. எனக்கு தெரிஞ்சு முறையாக கண்ணாடி போட்டு அதுலேயும் சொல்லிட்டாங்க. முதல் முறையாக ஐயா ஆதவர்ஜுனா சொன்னார், முதல் முறையாக ஓடுன முதலமைச்சர் ஓடுவார். இப்போ ஓடினதெல்லாம் ஓட்ட முடியல, இனிமேல் அவர் ஓடுவார் பாருங்கள், அதுதான் ஓட்டம். இந்த முதல் முறையாக மேரத்தான், முதல்ல 3 கிலோமீட்டர் ஓடினதுக்கு பேர் மேரத்தான். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மேனா சார்? 3 கிலோமீட்டருக்கு பேர் மேரத்தான், அது பேர் ரன். அதுலேயும் 3 கிலோமீட்டரு கிட்ஸு ரன்னு, சாதாரண ரன்னெல்லாம் கிடையாது, குழந்தைகள் ஓட்டம் 3 கிலோமீட்டர் அப்படின்றது. 21 கிலோமீட்டர்ன்றது ஹாஃப் மேரத்தான், 42 கிலோமீட்டர்ன்றது ஃபுல் மேரத்தான். ஒரு மேரத்தான்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஃபன் ரன்னு வேணால் சொல்லியிருக்கலாம். ஓடினான்ட்டு காஷ்மீர் முதலமைச்சர் ஓடி இருக்காரு, ஹாஃப் மேரத்தான் ஓடி இருக்காரு, 21 கிலோமீட்ரு. டிசிஎஸ் 10K மேரத்தானு, அதாவது 12, அது ஒரு மேரத்தான். அந்த மேரத்தானில் வேர்ல்டு பூரா கலந்துப்பாங்க. அது வந்து ஒரு பிராண்டட் மேரத்தான். அதாவது இந்த மேரத்தானில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்றத பெருமையாக பேசுகிறது. அதில் போயிட்டு உமர் அப்துல்லா கலந்துக்கிட்டாப்புல, அதுக்கு பேர் தான் மேரத்தான். காதில் போய் சொல்லுங்கோ, திருப்புன்னு எல்லாத்தையும் இந்த டைவர்ட் பண்ணுறதுக்கு. அதாவது எல்லோரும் இந்த பக்கம் உட்காந்துக்கிறாங்க, இந்த பக்கம் போட்டோ மேட்ரு, கேக்கு மேட்ரு இருக்குது, இந்த பக்கம் அப்பா மேட்ரு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சட்டசபையில் கேள்வி கேட்ட மேட்ரு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து மின்சாரத்துறையில் ஊழல் அந்த பிரச்சனை இருக்குது, சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அளவும் தெரியலை, முழுக்க எல்லாத்தையும் எத்தனை நாளைக்கு தான் புதுசாக ஏதாச்சும் மக்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அதுக்காக கிரியேட் பண்ணது. அது ஒன்றும் இல்லை சார். அதாவது நீங்கள் இப்போ பேச திமுக கொள்ளை அடிச்சிச்சு சார், கொள்ளை அடிச்சிச்சு, உங்கள் கூடவே நம்மளும் வருவோம். திமுக கொள்ளை அடிச்சிச்சு, மக்கள் பணத்தை மலைப்பாம்பு வாயில் போட்டு மலை முழுங்கி மாதிரி முழுங்கிருச்சு. உங்கள் கையிலான ஆட்சி இருக்குது, உங்கள் கையிலான பவர் இருக்குது. நீங்கள் நினச்சா இன்றைக்கி என்ன வேணாலும் பண்ண, உங்களை மீறி அதிகாரிகள் செயல்பட்டுருவாங்களா? அப்படி செயல்பட்டால் அது இந்த அரசாங்கம் அப்புறம் எதுக்கு? நீங்கள் சொல்கிறது தானே கேட்கணும். போங்க, இதை எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்கள் பக்கம் தான் இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பு இருக்குது, இந்த வேம்பு சார் இருக்கார், கூட்டிகிட்டு வாங்க. எவன் காசு கேட்டான், எவ்வளவு காசு கொடுத்தாங்க, எவ்வளவு காசு அடிச்சிருக்காங்க, மொத்தமாக புட்டுங்க, வாக்குமூலத்தை வாங்குன்ற மீடியாவாக போயிட்டுருக்காங்க. இவங்க லட்சணம் என்ன ஐயா? வேம்பு முதற்கொண்டு சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை, நேஷ்னல் மீடியா வரைய வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்றுக்கு பதில் சார், சும்மா உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சொல்வதான் உண்மை ப்ரோக்ராமா சார்? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போகிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல சார்? ஆக்ஷன் எடுக்கணுமா வேணாமா சார்? இவ்வளவு ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது, இவ்வளவு எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குது, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விக்டிம்ஸ்லாம் உங்கள் சைடு, இவங்களாம் விக்டிம். அதுலேயும் அந்த தனியார் கூட்டமைப்பு பண்ணி நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறோம் தெரியுமா? ஒவ்வொரு நாள் இழுத்து மூடிட்டு விலைக்கு விற்கிறதுக்கு போயிட்டாங்க. போங்க, கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு கிளம்புங்க. யார் வேணாம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ண வேணாம் சார். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுமில்ல? ஏன்னா உங்கள் ஸ்கூலில் படிக்க வைக்கிற பிள்ளைகளோட பெற்றவங்கள்லாம் ரொம்ப சாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நீங்கள் காசே வாங்குறது இல்லை, அவங்கள போட்டு நீங்கள் டார்ச்சர்லாம் பண்ணுறது இல்லை, நடுராத்திரி மெசேஜ் அனுப்பி காலங்காலத்தில் காசை கொண்டாந்து கட்டுறான்னு சொல்கிறது இல்லை. உன் பிள்ளை இப்போ ஃபீஸு கட்டலைன்னா நிப்பாட்டிடுவோம், ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அசிங்கப்படுத்துறது இல்லை, எக்ஸ்ட்ரா காசு கொடு, இதுக்கு காசு கொடு, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பிடுங்கிறது இல்லை. தனியார் பள்ளிக்கூடத்தை பற்றி கேட்குறா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதே இல்லை. ரொம்ப இல்லை சார் சொல்லு. அவர் பேசுகிறத பார்த்தா ஏன் சொத்தை வச்சு தமிழ்நாட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாப்புல. தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அந்த தனியார் பள்ளியெல்லாம் நட்டத்தில் ஓடுதான், லாபத்தில் ஓடலையா, சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம், அவங்க பிஸ்னஸ் பண்ணலையா. நம்ம நீட்டு கோச்சிங் கிளாஸ் எவன் சார் சொன்னது? 6வதுலேருந்து நீட்டு போயிடுச்சு, 6வதுலேருந்து இந்த ஜீட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த இதுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த இது அது பேர் என்ன, ஒரு இந்த ஐடிஐயா அதுக்கு போகிறதுக்கு பயிற்சி, எல்லாத்துக்கும் பயிற்சி. நீங்கள் ஸ்ரீதர் வேம்பு சார் என்ன பண்ணியிருக்கணும்? என்னைக்கு காசு கேட்டாலும் அன்றைக்கி ஒரு ட்வீட்டு, இந்த மாதிரி காசு கேட்குறாங்க, உங்களை யார் எதுவும் பண்ண முடியுமா? உங்களை தொட்டுருவாங்களா? இல்லை உங்களை தொட்டால் தான் அவங்கள விட்டுருவாங்களா? சார் எப்பேற்பட்ட ஆள் நீங்கள்? பிரதமரே உங்களுக்காக இறங்கி ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஆள் சார் நீங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு காரணம் வேணும், அவ்வளோதானே.
எதுக்கு இப்படி எல்லாத்தையும் தூக்கி திரிகிறான்னு தெரியல. இது இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அம்மா வேறு, அந்த அம்மா பேசுனதெல்லாம் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். அவங்க இல்லை, அவங்க என்ன தப்பு, நான் பார்த்த வரைக்கும் என்ன தப்பு? சட்டசபையில் பேசாமல் வேறு எங்கேயும் பேசாங்க, நாடாளுமன்றத்தில் பேசுவோமா? ஐயா மோடியோட சேர்த்து பேசுவோமா? செஞ்சதெல்லாம் அப்படி பேசுனா அவர் திரும்ப பேசுவாரோ இல்லை தெரியலையே. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் என்னென்ன கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க? எதுக்கெல்லாம் நீங்கள் விவாதத்தை நடத்தியிருக்கீங்க? முதல்ல எதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எது கேட்டாலும் நான் அதை பண்ணுறதுல எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இவ்வளோ தானே பதில். இது பதிலா? இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸ்ரீதர் வேம்பு சார், இந்த சொம்பு ரொம்ப ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நெளிஞ்சு போயிருக்கு, மேற்கொண்டு நெளிக்காதீங்க. அதுக்கப்புறம் காய்லாங்கடையில் கூட தேராது, பார்த்துக்குங்க.